வணக்கம். வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலிருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுகிறேன். இப்போ நீங்க இதுல இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல இப்போ நிறைய கள போராட்டங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. பெண்கள், அதாவது பெண்கள் தான் பெண்களுக்கு ரொம்ப ஆதரவுன்னு சொல்லுவாங்க. அது போல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க கள போராட்டத்துல நான் பார்த்துருக்கேன். இப்போ எதனால என்ன ஒரு உணர்வுபூர்வமா இதுல நீங்க இந்த கட்சியில இணைஞ்சிருக்கீங்க, மக்கள் சேவையை ஆட்டிட்டு இருக்கீங்க, இது என்ன காரணம்? காரணம் பார்த்தீங்கன்னா, எங்க மாதிரி இல்லாத மக்கள் ரொம்ப பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் மைக்ரோ பைனான்ஸ்னு ஒரு இது எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு வேலை இருக்கிறப்ப எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த கொரோனா டைம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டு செலவு கூட வருமானம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு திருப்பூர் அந்த நிலைமை. அதனால மைக்ரோ பைனான்ஸ்காரங்க என்ன ரொம்ப அராஜகம் பண்றாங்க. இல்லாத மக்கள் அது என்னை மாதிரி மக்களே எனக்கே தெரியாது முதல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பாதிச்சிருக்கேன். நானே பாதிச்சிருக்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப அவமானம் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி இருக்குது, இது நம்ம மக்களுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ள பார்த்தேன். நானும் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில நம்மள மாதிரி மக்களை இன்னும் நிறைய பேர்த்த காப்பாற்றணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்களும் ஒரு பெண்கள்னாலே ஒரு பயந்தவங்க, ஒரு இது பெண்கள்னாலே ஒரு கீழ்த்தரமானவங்க, நம்ம சொன்னோம்னா பயந்துட்டு போயிடுவாங்கன்னு அந்த நிலைமையில தான் இருக்குது இப்ப. அதெல்லாம் விட்டு ஒரு முன்னாடி ஒரு முன்னிலையில வரணும் பெண்கள். அதுக்கு உதாரணமா நான் இப்ப இருக்கிறேன். இன்னும் நிறைய பெண்களை முன்னாடி வரணும்னு சொல்லி இன்னும் பாடுபட்டு இருக்கேன், பாடுபடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட கள போராட்டமும் இந்த ஒரு செயலாற்றணும்னு ஒரு ஆர்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன அப்படின்னா, பெண்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு பெண்கள் தான் பாதுகாப்புன்ற மாதிரி நீங்க நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அது போல இப்படி ஒரு கள போராட்டத்துல நீங்க இறங்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது மாதிரி ஆனா நிறைய பெண்கள் எல்லாருமே ஒரு துணிச்சலா அந்த இடத்துல கள போராட்டத்துல எல்லாருமே போராடணும் அப்படின்றது எங்களோட குறிக்கோள். என்ன அப்படின்னா, நிறைய மக்கள் ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு இடத்துல லோன் வாங்கியிருப்பாங்க. இதை போக இந்த தலைவிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா? இந்த தலைவிகள் எங்க பார்த்தாலும் இந்த தலைவிகள் ரொம்ப ஒரு அராஜகம். இந்த தலைவிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஊர் இருக்கு, இன்னைக்கு இப்போ ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா, அந்த கிராமத்துல நிறைய பேர் எல்லாம் ஒரு ஒற்றுமையா பாத்தீங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ இந்த மாதிரி தான் எல்லாருமே இருந்துருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்ப இன்னைக்கு நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு செலவுக்கு பணம் வாங்குறாங்க, அதை கட்டுவாங்க, கட்ட முடியாதுன்னு இன்னும் இது வரைக்கும் அந்த ஒரு பெண், அதாவது ஆண்களோட பெண்களை தான் நம்புறாங்க. அப்போ பெண்கள் கரெக்டா குடும்பத்துல என்ன செலவு என்னன்னு பார்த்து அவங்க கட்டுவாங்கன்னு சொல்லி தான் பெண்கள் நம்பி கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிராமத்துல போய் அதுல இருக்கிற ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு கிராமம், ஒரு ஊர்னு வச்சுக்கலாம், அதுல நல்லா வாய் சவடல் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்ணா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு சரிமா இந்த மாதிரி ஒரு லோன் தரோம் அப்படின்னா உங்களுக்கு தரோம், அவங்க ஆதார் கழிச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆமா நீங்க இத்தனை பேர்த்த சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எத்தனை பேர்த்த வேணுமோ கொண்டு வாங்க, உங்களுக்கு கமிஷன், எனக்கு ஒரு கமிஷனை கொடுத்துருங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தலைவிக்கு ஒரு கமிஷனு, அந்த லோன் பண்ணி கொடுக்குறாரு பாத்தீங்களா அந்த ஒரு நிறுவனத்துல அவருக்கு ஒரு கமிஷன். அப்போ அவர் டார்கெட் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அப்ப இதுல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கும்போது அதுல ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா அவங்களால கட்ட முடியறதில்ல, ஒரு சூழ்நிலை காரணமா கட்ட முடியறதில்ல, ஒரு வேலை இல்லாத பிரச்சனை, ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா போன வாரம் கூட வந்தாங்க, மருத்துவ செலவுக்கு குழந்தைக்கு பணம் இல்லை, அப்ப அவங்க போய் கட்டுங்கன்றாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க என்ன கேட்கறாங்க, கால அவகாசம் கேட்கறாங்க. அப்ப இது என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தலைவியை வந்துடுறாங்க இல்லையா, வந்த பிறகு ஒரு கமிஷனை வாங்குறாங்க. கமிஷன் வாங்கவும் பார்த்தாம அவங்களே போய் இவங்களே பேசுறாங்க. அப்போ இது எந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க? இது எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு எம்ஜிஆர் படத்துல எம்ஜிஆர் பாடி இருப்பாரு, மனுஷனுக்கு மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயிலன்னு பாடி இருப்பாரு இல்லையா, அந்த இது இப்ப மனுஷனுக்கு கரெக்டா இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா தாய் பிள்ளையா இருக்கக்கூடிய மக்களே அதையும் ஒரு தலைவியாக்கி உன்னுக்குள்ள அடிச்சுக்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கன்னு சொல்லி அவங்களே ஏறி விட்டு ஒண்ணுக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. இதை போல பாத்தீங்கன்னா, இப்போ அந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த தலைவி என்ன பண்றாங்க, வாங்கி கொடுத்துறாங்க, கட்ட முடியாது. தலைவி என்ன பண்றாங்க, இன்னொரு கந்து வெட்டியை பிடிக்கிறாங்க. இந்த கந்து வெட்டியை பிடிச்சி, ஆமா இங்க வாங்கி கட்டிடலாம், இதை வாங்கி கட்டிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொட்டேஷன் ஆயிடுது இல்லையா, இன்னைக்கு 100 பேர் இருக்காங்கன்னா நாளைக்கு 200 பேர் வரணும்.
அப்ப அவங்களுக்கு 200 ரூபாய் வந்தா அந்த ஆளுக்கு 1000 2000 கமிஷன் அவங்களாச்சு, மேனேஜர் கமிஷன் ஆச்சு. அப்ப இந்த நிலைமையில என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் கந்து வெட்டியில சிக்க வைக்கிறாங்க. கந்து வெட்டியில சிக்க வைக்கிறது தான் தலைவி தான். கண்டிப்பா சிக்க வச்சு அந்த தலைவர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு வாங்கிக்கலாம், வாரம் கட்டிக்கலாம், இவங்களே முடியாதுனாலும் சரி அதான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் தவிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இப்ப அதுல இருந்துதான் இவர் வந்திருக்கான் அப்படின்னா 1000 கிலோ பொறுப்பு எல்லாம் கொடுத்தா வாங்கியிருக்காங்க, எங்கேயும் வாங்கியிருக்காங்க. கடைசியில போய் அதை விட அதிகமான வட்டியில போய் மாட்டுறாங்க மக்கள். வார வெட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டியில மாட்டிக்கிறாங்க. மாற்ற அந்த கந்து வெட்டி கும்பல் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து வீட்டுல போய் தகாத வார்த்தையா பேசுறது ரொம்ப கேவலமா. இப்ப பாத்தீங்கன்னா போன வாரத்துல கூட ரொம்ப பெண்களை வந்து ரொம்ப கேவலமா இத வந்து ரொம்ப ஒரு, அதாவது வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு பேசுறது, வாங்கியிருக்கிறது அவங்க அம்மா கடன் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பொண்ணை வந்து ஒரு தவறான வழிக்கு போ, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு போன வாரத்துல நடந்திருக்கு. இது மாதிரி இந்த கந்துவெடி கும்பல் என்ன பண்ணுதுன்னா இதை விட படு கேவலமா தான் நடக்குது. அவங்க கையில காதுல மூக்குறக்க பொருள் கூட இப்ப தோடு போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதை கூட முதல்ல கழட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அடாவடியா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த கும்பல்கள். கந்துவெட்டி கும்பலா இப்ப கிளம்பி இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாங்க, அவரை கூட பெண்களை வந்து ரொம்ப இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க. இதே போல பல சவுக்கு சங்கர்கள் வந்து எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்லயும் நடமாடிக்கிட்டு இருக்காங்க, தெருவு. அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, அவரோட படு கேவலமா பேசுறாங்க இவங்க. அப்ப இவங்க மேலையும் தமிழக அரசு வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா உண்மை இல்லைங்களா? கண்டிப்பா அது நல்லா இருக்கும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இந்த பாத்தீங்கன்னா அந்த தலைவிக தான் ஒண்ணு இருக்கிறதே 10 ஆகுறதே அந்த தலைவிக தான். அவங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அந்த இல்லாத மக்களை வந்து சிக்க வைக்கிறாங்க. அந்த தலைவர்களுக்கு என்ன சொன்னா, அவங்களுக்கும் நாளைக்கு இந்த ஒரு நிலைமை வரும், இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். நம்ம நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையா நம்ம கண்டிப்பா போய் அந்த காலத்துல நிக்கதான் போறோம். அந்த அவங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அவங்கள ஒரு 10 இடத்துல வாங்க வச்சு இவங்களை கேவலப்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒண்ணும் வரப்போகுது இல்லை. நாளைக்கு அதே நிலைமை அவங்களுக்கு வர இருக்குது. ஆனா இந்த மாதிரி தலைவிகள் வந்து கொஞ்சம் செய்யாதீங்கன்னு தான் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து தலைவிகளுக்கு இதுவும் தான், இந்த மாதிரி யாருக்கும் இன்னுமே பண்ணாதீங்க, முடியாத அளவுக்கு டைம் வாங்கி கொடுங்க, நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம் நம்ம. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லக்கூடியது தலைவிகளுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கோம். இப்ப தலைவியை பத்தி பேசணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பல தலைவிகள் வந்து இப்ப காணாம போயிருக்கிறாங்க. கண்டிப்பா பல தலைவிகள் வந்து காணாம போயிருக்காங்க. எப்படி காணாம போயிருக்காங்கன்னா, அந்த தலைவிகள் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்க கமிஷனை போடுறாங்க, வந்துடுறாங்க, கொடுத்துட்றாங்க இல்லையா. இப்ப இதுல வந்து இந்த கட்ட முடியாத மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த வாரம் ஒரு 10 பேர் கட்ட முடியல அப்படின்னா அந்த 10 தலைவி தான் கட்டணும். கண்டிப்பா எப்படி அந்த நிறுவனம் விதிச்சிருக்கு. ஆனா சட்டம் அது கிடையாது. அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அந்த தலைவியை நியமிச்சு அவங்களே தான் கொண்டு வராங்க, அவங்களே தான் கொடுமையும் படுத்துறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கட்டிலையா நீங்க தான் போட்டு கட்டணும், அவங்க எத்தனை வாரம் கட்டினாலும் சரி நீங்க போட்டு கட்டணும். அப்போ இது மாதிரி கட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ அவங்கவுங்க தலைவின்றது வந்து அவங்க ஆதார் கார்டை வச்சோ அவங்களோட ப்ரூஃபை வச்சுதான் எல்லாத்துக்கும் வந்து எந்த நிறுவனமா கொடுக்குது. இப்ப தலைவி ப்ரூஃபை வச்சு எல்லாத்துக்குமே கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த நிறுவனங்கள் மக்களை வந்து மிரட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க, அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க, அதனால அவங்கள தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து நல்லா ஏவி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் சித்து வேலையெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் வந்து கரெக்டான இது பண்றது கிடையாது. எல்லாமே இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கவர்மெண்ட்ல எடுத்து சோதிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கணக்கீடுகளை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த இது கரெக்டா இயங்குதா இல்ல இயங்கலையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கரெக்டா வந்து ஆய்வு பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இதுல வந்து எக்கச்சக்கமான நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி அடாவடியா பண்றதுதான், சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. நம்மகிட்ட கேட்கறாங்க சட்டம் என்ன அப்படின்னு. நம்ம போய் அதாவது சொன்ன மாதிரி போன வாரத்துக்கு ஒரு வீடியோல நான் கூட பேசியிருந்தோம். அதாவது சட்டம்ன்றது மக்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியுது, கலெக்ஷன் வரவங்க சட்டம் தெரியல, அந்த மேனேஜருக்கு தெரியல. அப்ப அந்த நிறுவனம் அங்க மேனேஜர் அனுப்பும் போது இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு, இவங்க கிட்ட இந்த மாதிரி வசூல் பண்றது சொல்றது கிடையாது. நீ போ, நீ வாங்கு, நீ என்ன பண்ணுவியோ நீ அவங்க பொண்ணுட்டு கூட வாங்கிடு, இந்த வாரம் பணத்தை வந்து. அப்ப இந்த மாதிரிதான் வந்து பல நிறுவனங்கள் வந்து அந்த வரக்கூடிய கலெக்ஷன் டீமுகளை வந்து ஏவி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த தலைவியை பாதியை விட்டுட்டான். இந்த தலைவியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தலைவி நான் சந்திச்சிருக்கேன் களத்துல. இன்னைக்கு வந்து 400 பேர் வச்சிருக்காங்க ஒரு தலைவி. அந்த 400 பேர்த்துல வந்து
எப்படி பார்த்தாலும் ஒரு கஷ்டம் இந்த வாரம் கட்டல அடுத்த வாரம் கட்டணும் ஒரு 50 பேர் செய்வாங்களா? அந்த 50 பேருக்கு என்ன பண்றாங்கன்னா 1000 ரூபான்னு வச்சாலும் 50,000 வச்சுங்களா, அந்த 50,000 அதே வாரத்துல அவங்க வட்டிக்கு வாங்கி போடணும். இது மாதிரி அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு விதிச்சிருக்கு. அது விரிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவியோட நிலைமை காணாம போய் இன்னைக்கு காதுல இல்ல தோட்டல இல்ல. அவங்க பொண்ணு வந்து ஏன்ட்டு சொல்றாங்க, ஆனா இந்த தலைவின்னு அம்மா போனாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க. அப்ப அவங்களுக்கு நான் சொன்னேன், அப்படியெல்லாம் யாரும் போட்டு கட்டாதீங்க. அவங்களோட ஆதார கார்டை வச்சு கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, அவங்களோட தகுதியை வச்சுதான் பாக்குறீங்க. அப்போ கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அப்படியெல்லாம் ரைட்ஸ் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி வந்து நிறுவனங்களுக்கு கரெக்டான செயல்பாடுகள் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்டிப்பா அந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா இன்னும் நிறைய மக்களை காப்பாத்தலாம். ஆனா இத வந்து எடுத்து செய்யற மாட்டேங்கிறாங்க. ஆனா மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களை வந்ததுல இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. உண்மையில நிறைய மக்களை வந்து இதுல இருந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா எங்க தலைவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஆனா கண்டிப்பா நிறைய இல்லாத மக்களுக்கு என்ன வழின்னு தெரியாத மக்களுக்கு எல்லாம் வழியே காட்டி இருக்கிறாரு. உண்மை அவருக்கு தான் இந்த பாராட்டெல்லாம் அவருக்கு தான் போய் சேருங்க. கண்டிப்பா. அதனால வந்து தலைவர்களும் தின்னிட்டான்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அது போல மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உண்மையிலுமே நம்மளோட தலைவர் இப்ராஹிம் பாஷா அவர்கள் வந்து இந்த ஒரு சட்டத்தை எடுத்து கரெக்டா வந்து நமக்கு வந்து இப்ப ஒரு மக்களுக்கான உதவியை வந்து கரெக்டா பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு எடுத்திருக்க பாதை இருக்கு பாத்தீங்களா. உண்மையிலுமே பல கண்ணீர்களை வந்து அவர் மூலியமா நம்ம தொடச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போய் அவருக்கு சேருது. உண்மை இல்லைங்களா? எத்தனையோ பெண்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, ஆனா பரவாயில்லைங்கண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த நம்ம போற இடத்துல களத்துல வந்து அந்த கேட்கக்கூடிய குண்டர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா, நீங்க 2 பக்கம் பணம் வாங்குவீங்களோ அப்ப கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நாங்க யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்ல, அவங்களே 1000, 500, 2000 கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அந்த ரத்தத்தை அந்த அவங்க கிட்ட பணம் வாங்கி சாப்பிடுறோம் பாத்தீங்களா, அது வந்து அவங்களோட ரத்தத்தை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரி. ஆனா இந்த குண்டர்கள் வந்து அதைத்தான் சமைச்சு சாப்பிடுறாங்க. உண்மை இல்லைங்களா? அது செத்துருங்கிறாங்க, தூக்கு போட்டு சாகுங்கிறாங்க, மித்தமான பெண்களை வித்தியாசமா பேசுறாங்க. அப்ப நாங்க சொன்ன விஷயம் தான், அந்த பணத்தை வாங்கி நாங்க சாப்பிடணும் அவசியம் இல்லை, உழைச்சி சாப்பிட்டு போயிடுவோம். அந்த அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்க அந்த கண்ணீரிலையும் அந்த வேதனையும் தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த தவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நாங்க சாப்பிடணும் ஆசைப்படல, அவங்களுக்கு உதவிதான் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம இந்த சேவை வந்து எல்லாத்துக்கும் தொடரணும். இது போல வந்து இன்னும் வந்து பல வீடியோக்கள் வந்து நம்ம போடணும். இது எதனால என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பல மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பா இன்னும் தெரிஞ்சு தெரியாம இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து நிறைய இடத்துல போய் சேரணும்ன்றதுதான் நம்மளோட இந்த சேனல் ஆரம்பிச்சதோட. நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்குது. இது மூலியமா இன்னும் நிறைய பேர் நீங்க இன்னும் நிறைய சேவை செய்யணும் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். நிறைய மக்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களை பார்த்தா நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேரு இதுல வந்து இன்னும் நிறைய மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ இந்த சேனல் ஆரம்பிச்ச நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா பல கோடி மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது வந்து ஒரு குறிக்கோள். கண்டிப்பா என்னைக்கு நான் எங்க தலைவர் இப்ராஹிம் பாஷா தலைவரை நான் சந்திச்சனோ அன்னைக்கு இருந்து முடிவு எடுத்துட்டேன், எத்தனையோ மக்களை தவிக்கிற மக்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள். கண்டிப்பா வந்து கடற்கோடி மக்களுக்கும் இதை வந்து கொண்டு சேர்ப்போம்ன்றது வந்து உறுதியா சொல்றேன். இது போக ஒரு இது சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம் இருக்கேன். மக்கள் வந்து பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கடன் வாங்கிட்டா அடிமை கிடையாது. அதுக்கு வந்து சட்டபூர்வமான பாதுகாப்பு இருக்கு. அப்ப அந்த சட்டபூர்வமான பாதுகாப்புல வந்து இவ யாருமே பயப்பட தேவையில்ல. கடன் வாங்கிட்டா அடிமைன்றதே கிடையாது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கட்டுறாங்க, இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம். இதைத்தான் வந்து கேட்கக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்களே தவிர கட்ட முடியாதுன்னு சொல்ற மக்களும் கிடையாது. இதனால வந்து யாரும் பயப்பட வேண்டாம், தற்கொலைக்கு போக வேண்டாம். நிறைய வீடியோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலாகி வேதனையில பாத்தீங்கன்னா நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கை குழந்தை பச்சை குழந்தை வச்சிருக்காங்க, 7 மாச குழந்தைய கையில வச்சிருக்காங்க. அவங்கள போய் நீ தப்பா ஒரு மாதிரி இப்போ நான் 10 வீட்டுக்கு கூட்டுறேன்னு கேட்கலாமா? அப்ப இந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த குண்டர்கள் மீதுதான் நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னும் எடுப்போம். அதாவது மக்கள் ஜனநாயக தகவல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது போல எடுப்போம். காவல்துறைக்கும் அது மாதிரி நம்ம வந்து அவங்களை வந்து காவல்துறைக்கு அனுப்பி வச்சு அவங்க காவல்துறைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எடுத்தோட காவல்துறைக்கு பண்ணுங்க. அதுக்கு சில பேர் காவல்துறைக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க மிரட்டிடுறாங்களே, காவல்துறைக்கு போனீங்கன்னா உன்னை வந்து கேஸ்ல உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க, பயந்துட்டு இருக்காங்க. போலீஸ் அப்படின்ற இடத்துல பயமுறுத்தப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்களும் அதான் சொல்றோம், மக்கள் வந்து கடன் வாங்கிட்டு அடிமை கிடையாது, சட்ட பாதுகாப்பு அதிகம் உள்ளது.
அதனால அந்த இடத்துல வந்து ஒரு குண்டர்கள் மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்கள காவல்துறைக்கு 100க்கு எண்ணுக்கு அழைக்கலாம். இல்லைன்றது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த சேனல்லே நம்பர் வரும், நீங்க அதுலயே அழைக்கலாம். அது உங்களுக்கு சட்ட உதவி வந்து எங்க இல்ல இந்த மாவட்டத்துல தான் இருக்காங்க அந்த மாவட்டத்துல இருக்காங்கன்றதான் கிடையாது. இது உலகம் முழுவதும் இதை ஒண்ணு அவங்க உடனே நமக்கு அழைக்கலாம். அவங்களுக்கு உண்டான சட்ட சிட்டங்களை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். என்னது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது எங்களோட குறிக்கோள். கண்டிப்பா சட்டப்பூர்வமா தான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. எதுனாலும் நம்ம சட்டப்பூர்வமா போய் என்னன்னாலும் சாதிக்கலாம். அதனால வந்து இந்த கோலத்தனமா சாகுறது இந்த மாதிரி எல்லாம் யாரும் முடிவு எடுக்காதீங்க. மக்கள் ஜனநாயகம் மக்களுக்காகத்தான் இருக்குது. மனிதனை மனிதனாகவே மதிப்பவன் மிகச்சிறந்த மனிதனை கண்டிப்பா நாங்க மதிப்போம். அதனால மக்கள் ஜனநாயகங்கிறவங்க ஆதரிச்சு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வோம். நாங்க வணக்கம். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.